ஹாய் ஒன். ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அது என்னென்னா கொஞ்சம் அவசரத்தில் போடுற வீடியோ. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 11 மணி ஆயிடுச்சு. இந்த 11 மணிக்காக ஒரு சின்ன ஒரு லைக் போடுவீங்க நான் நம்புகிறேன். கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், நீங்கள் லைக் போடுவீங்க நான் நம்புகிறேன். லைக் போட்டால் தான் நிறைய பேர் இது பார்ப்பாங்க. உங்களுக்கு இங்கே 3 விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னெல்லாம் கொஷின்ஸ் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் நைட் வீடியோ போட்டு அது மட்டும் பார்த்து நிறைய பேர் போகிறீங்க. அதை யாருக்காக அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ரொம்ப முடியாத பசங்களுக்கு. அண்ட் 60+, 50+லாம் போட்டிருக்கேன். அதில் நீ போட்ட படித்தாலே போதும். ஓகே, இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கணுங்கிறது ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எந்த யூனிட்டில் நம்ம நடத்துனது நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிடுறேன். அண்ட் 2 மார்க்கும் 3 மார்க்கும் எந்த யூனிட்டில் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் நல்லா பார்க்கணும்னு சொல்கிறேன், எந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அந்த ட்ரிக்கு நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம சேனலை பல லட்சம் மக்கள் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்காக ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மேபி இது யூஸ் பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய ட்ரிக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு வந்துடும். ஈஸியாக தான் வரப்போகுது, கெமிஸ்ட்ரி மாதிரி வராது. இப்போ 1 மார்க் நமக்கு புக் பேக் எப்படி 10லேருந்து 12 எதிர்பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் மாற்றுவாங்க, நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போ. கெமிஸ்ட்ரி மாதிரி கஷ்டம் கிடையாது. இப்போது என்ன மேட்டர்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிசிக்ஸில் 70 மார்க் எக்ஸாமு ஆல்ரெடி 2.5 மணி நேரத்துலேயே நீ முடிச்சிருவேன். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அசால்ட்டாக இருக்காது. ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரும் கரெக்டாக போடு. ஏனா ஏ, பினா பி. இப்போ 2 இருக்கும் 5 மார்க்கில். நீ ஏ பி போடவே மாட்டேன், கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் போடுவேன். அதை போடணும். அண்ட் டயக்ராம் நீட்டாக போடு. ஒரு 5 மார்க் எழுதுற அப்படின்னா டயக்ராம் இப்போ ப்ரிசம் டயக்ராம் இப்படி போடுற அப்படின்னா நீட்டாக போட்டுட்டு, பெருசாக போட்டுட்டு நீட்டாக ப்ரிப்பேர் நார்மல் ட்ரே இப்படி போட்டுட்டு, அண்ட் ஜஸ்ட் இது டீவியேஷன் இப்படி கரெக்டாக போட்டுட்டு, அண்ட் இதை பற்றி ஒரு 2 லைன் ஓனாகவே எழுது. அண்ட் டெரிவேஷன் கரெக்டாக போடு. அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு எதுவும் எதிர்பார்க்கல. நீ பெரிய இமாலயா இது மாதிரிலாம் புக்கில் இருக்கிற மாதிரிலாம் எழுதணும் அவசியமே கிடையாது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நாளைக்கு ரொம்ப மைண்டை ஒரு மாதிரி வச்சுட்டு போகாது, மறந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா டயக்ராமும் ஒரு வாட்டி பார்த்துட்டு, எல்லா டெரிவேஷன்ஸும் ஒரு வாட்டி பார்த்துட்டு, எந்தெந்த கொஷின் ஒரு வாட்டி பார்த்துருக்கணுங்கிறது வாயிலே சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அண்ட் ட்ரிக் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இப்போ 2 மார்க் 4 தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க் 3 தான் தெரியுது, ஆனால் 5 அட்டன் பண்ணணும். கம்பல்சரி 1 விட்டுருங்க. அப்போ அந்த 5ல் ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சிருக்குமா, ஃபஸ்ட் 1 செகண்ட் 1 எழுதிடு. இப்போது 3 தான் தெரிஞ்சிருக்குன்னா தெரியாத நடுவில் எழுதிடு. இப்போ 3 தான் தெரிஞ்சதுக்குன்னா ஃபஸ்ட் 1 தெரிஞ்சு எழுதிடு, 3வது 1 தெரிஞ்சது எழுதிடு. அதாவது 3 தான் தெரிஞ்சிருக்குன்னா 2வதுல தெரியாது எழுது. அடுத்தது திரும்பவும் தெரியாது எழுது. அப்புறம் 5வதாக தெரிஞ்சது எழுது. புரிஞ்சுதா? இது 3 தெரிஞ்சது இப்படி எழுதுன்னு. ஒருவேளை 5மே தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஏன் சார் இதில் என்ன சார் ட்ரிக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை இது ஃபஸ்ட்டு பேஜில் பண்ணாத. ஃபஸ்ட் பேஜில் உனக்கு 2 மார்க் உனக்கு 4 தான் தெரியுது, ஓகே, ஒரு 3 தான் தெரியுதுன்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். அது ஃபஸ்ட் பேஜில் எழுதக்கூடாது. ஃபஸ்ட் பேஜில் எப்போவுமே தெரிஞ்ச செக்ஷன் எழுதணும். 3 மார்க்கில் ஒரு 5 தெரியுது அப்படின்னா சூப்பராக எழுது. இல்லை 5 மார்க்கில் 5மே தெரியுது, 4மே தெரியுதுன்னா சூப்பராக எழுது. ஸ்டார்ட் பண்ணிவிடு 5 மார்க் எழுதுறதுக்கு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டே எழுதுங்கிற பேரை தப்பு வாங்கிறாத, ஏன்னா அதில் பிரச்சனை இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 பக்கம் நீ நல்லா எழுதிட்டீங்கன்னா 5 மார்க், நான் சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்ச செஷனை ஃபஸ்ட்டு எழுதிடு. 1 மார்க் முடிச்சுட்டு எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதை செக் பண்ண மாட்டாங்க. அநேகமாக செக் பண்ண மாட்டாங்க. என்னென்னா, ஒரு வேளை செக் பண்ணிட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தெரிஞ்சு எழுதுறேன், செகண்டு தெரியாது, தேர்டு தெரிஞ்சு எழுதுறேன், 4த்து தெரியாத எழுதுறேன், 5த்து தெரிஞ்சு எழுதுறேன். இதில் என்ன சார் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு தெரியாத கொஸ்டினுக்கு இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்குறாங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஹெட்டிங் போர்டு. இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா என்ன? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு இல்லைன்னு தெரியலனா, அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நீ படிச்சிருப்பீல அந்த லெசனில், அதை நீ ஏதாவது எழுதிவிடு. சார் என்ன சார் இது தப்பு தானே போடுவாங்க? தப்பு தான் போடுவாங்க. ஒரு வேளை உன் பேஜ் ஒரு 4 பேஜ் 5 பேஜ் கரெக்டாக இருக்குன்னா 2 மார்க் எழுத கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 2 மார்க்கில் அதிகமாக தெரியலனா ஃபஸ்ட்டு 3 மார்க் எழுது. ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுது, 3 மார்க் எழுது, அதுக்கப்புறம் 2 மார்க் எழுது. சார் இல்லை சார் 2 மார்க்கில் தான் அதிகமாக தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு 2 மார்க் எழுது, அப்புறம் 3 மார்க்கில் இந்த கோல் மார்க் பண்ணு. கண்டிப்பாக கிளிக் ஆகும். அது நீங்கள் ஹெட்டிங் போட்டு ஒரு லைனாவது அது இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், சரியா? அண்ட் இதெல்லாம் சும்மா போங்கு தான். பட் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும், எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 மார்க்ஸ் ஞாபகம் மறதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயப்படாதீங்க. இருந்தாலும் நான் எந்தெந்த லெசனில் 2 மார்க் பார்க்கணுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5, யூனிட் 8 இதில் எல்லாமே பார்க்க வேண்டாம். நான் லாஸ்ட் நைட்டில் கொடுத்த கொஷின்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ.
கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இதிலிருந்து 2ஆவது எழுதலாம், அட்லீஸ்ட் 3 எழுதலாம், பட் நான் 2னே சொல்கிறேன். அடுத்து யூனிட் 10. யூனிட் 10ல் டயக்ராம் கேட்பாங்க. யூனிட் 6, 7 வேண்டாம், நம்பி போக முடியாது. 3, 4 அதில் லா மட்டும், லா மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், ஹவு கேல்வனோமீட்டர் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ், இது எல்லாமே மினி மெட்டீரியலில் கொடுத்துருக்குறேன். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டைம் பார்த்துரு. ஓகே, அப்போ 10, 3, 4. அப்போ மீதி என்ன இருக்குது? 6, 7, 9 இருக்குது. அதில் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா படிக்கிறவங்க மட்டும் 6, 7, 9ல் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 5 எழுதலாம். இப்போது இதில் வந்து 2 எழுதலான்னு சொன்னேன். இதில் 1ஆவது எழுதலாம்ல, அந்த லா ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 1ஆவது எழுதலாம்ல, அப்போ 3 இல்லை 4 எழுதிடலாம். ஓகேவா சார்? இவ்வளோ பிடிச்சி 4 தான் நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் நைட்டில் கொடுத்து இம்பார்ட்டன்ட். நீ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் ஒரு 55+ போட்ட வீடியோவில் நீ படிச்சின்னா கண்டிப்பாக 5மே எழுதலாம். ஓகேவா? ரைட். அப்போது 5 எழுதணும், அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது எழுதணும். இதுதான் 10th லெசன்லேருந்து கண்டிப்பாக சர்க்யூட் டயக்ராம் கேட்டாலும் கேட்கலாம், வேவ் ஃபார்ம் கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்த கொஷின்ஸே கேட்கலாம். 9th லெசன்லேயும் எது வேணாலும் கேட்கலாம். பட் அது நீங்கள் நம்பி போக முடியாது. 6, 7லாம் கண்டமேனிக்கு கேட்பாங்க. அண்ட் நீ யூனிட் 3, 4 வேணால் நம்பு, அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும். பயோட் சவட்டில் ஆம்பியர் சர்க்யூட்டில் கவுலம்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயரில் ஆம்பியர், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ரைட்டு, மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், குவாலிட்டி ஃபேக்டரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினை கொடுத்துருக்கேன் லாஸ்ட் இயர் நைட்டில். அதையாவது பார்த்துப்போ கண்டிப்பாக 1 கிளிக்காக 2 கூட கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. 4 எழுதிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து 3 மார்க்கு ஒன்று சொல்கிறேன். யூனிட் 1 அதே மாதிரி யூனிட் 1, 2, 5, 8. ஒரு வேளை இதில் 2 லெசனில் ஏதாவது ப்ராப்ளம் கேட்டால் கூட 2 லெசனில் 3 மார்க் வந்துடும். நம்ம 3 மார்க் ஏதோ வரப்போகுது. லாஸ்ட் நைட் பார்க்குறதான்னு கேட்டால் பார்க்கலாம். ஆனால் 60+ வீடியோ, 55+ வீடியோன்னு போட்டோன்னு பற்றி மத்தியானம் அது பார்த்தா பெட்டராக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 எழுதிடலாம். இது 2 எழுதலாம் வை. அதுக்கப்புறம் மீதி இருக்க யூனிட்டு 3, 4, 6, அப்புறம் 9, 10. இதிலெல்லாம் சிம்பிளாக இருக்கும். 7மே ஈஸி தான். 3, 4, 6, 7, 9, 10லாம் சிம்பிளான 3 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3மே எழுதிடலாம், 5 எழுதிடலாம். 11th லெசனில் வராது. ஓகேவா? அப்போ 1, 2, 5, 8ல் ஃபஸ்ட் அட்டென்ஷன் கொடு. அதுக்கப்புறம் 3, 4ல் கொடு. ஏன்னா 3, 4ல் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். 6, 9, 10மே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 10th அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெரிட்ஸ், அப்ளிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், டயக்ராம்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், ரேடார் அப்ளிகேஷன், எல்இடி அப்ளிகேஷன், ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, எல்லாமே அப்ளிகேஷன். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், டீபர்கன் தியரம், டிரான்ஸ்டர்ஸ் ஸ்விட்ச். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம் 10th லெசனில். 9th லெசனையுமே கொடுத்துருக்கேன். 6th லெசனில் எஃப் அண்ட் ஆர், ஆப்டிக்கல் பார்த்து, கிரிட்டிக்கல் ஆங்கிள், டோட்டல் இன்டர்ஃப்ளெக்ஷன், அதோட கண்டிஷனு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் டெரிவேஷன், அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். 4th லெசனில் என்ன கொடுத்துருக்கேன்? லாசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதை விட்டால் ஏசி பியூர் சர்க்யூட், ரெசிஸ்டர், ஏரியா க்ளோஸ் பை காயில் முடிஞ்சால் பார்த்துரு, அது வந்துருச்சு முடிஞ்சால் பார்த்துரு. சாலினாய்டு, லாங் சாலினாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கு. அடுத்தது 3rd லெசனில் வந்து லாரன்ஸ் போஸ் வந்துருச்சு. கேவலோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டரில் ஏதோ ஒன்று வரப்போகுது. இல்லை அப்படின்னா ஹார்டு சாஃப்ட்டு, அது பார்த்துக்க. அவ்வளோதான், வேறு அதில் ஒன்றுமே கிடையாது. மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி முடிஞ்சால் பார்த்துக்க. ஹவு கேவலோமீட்டர் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அதுவும் கேட்கலாம். இப்போ நானே சொல்லிட்டேன் பாருங்கள் எல்லாமே. 7th லெசனில் ப்ரூஸ்டரு, மாலூஸ்லா, ஃப்ரெனல் ஃப்ரானாஃபரு, இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனு, இதெல்லாம் பார்த்துக்கோ. பைலா பிளேட்டு, நைக்கிள் ப்ரிசம். ஓகே, யூசஸ் ஆஃப் போலரைடு. இந்த மாலூஸ்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டேன், நைக்கிள் ப்ரிசம் நிறைய பேர் படிக்க மாட்டேன். இதெல்லாம் படிக்காமல் போன மாட்டிக்குவேன். 3 மார்க் 5மே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 7th லெசன் சேர்த்து பார்த்துக்க. அடுத்து 5th லெசன், சாரி 5th லெசன் நம்பர் 5 மார்க். உங்கள் மேட்ரு போகிறேன். 5 மார்க் என்ன சார் கேட்பாங்க? யூனிட் 1 சூப்பராக எழுதலாம். காஸ்லாம் இந்த தடவை வரக்கு வாய்ப்பு கம்மி தான். மீதி எல்லாமே வரும். காஸ்லாம் அப்படி வந்தாலும் பிளெயின் ஷீட், ஸ்பெரிக்கல்ஸில் தான். மீதி எல்லாமே வேண்டிகிராஃபு, பொட்டன்ஷியல், ஈக்குவட்டோரியல் பிளேன், ஆக்சல் லைன். யூனிட் 2ல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், மீட்டர் பிரிட்ஜு, வீஸ்டோன் பிரிட்ஜு, மைக்ரோஸ்கோபிக் மாடல் படித்தா எழுதலாம். பொட்டன்ஷியல் மீட்டர் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா லாங் கண்டக்டர், சைக்ளோட்ரான், ஆம்பியர் சர்க்யூட்டால் லாங் கண்டக்டருக்கு நிறைய பேர் அது பார்க்காம போயிட்டுருக்கீங்க. என் டியூஷன் பசங்களே பார்க்கல. அப்புறம் சைக்ளோட்ரான், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டரும் பார்க்குறது நல்லது தான். அடுத்து யூனிட் 4ல் என்ன வரும்? யூனிட் 4ல் இப்போ நான் சொல்கிறது தான் நாளைக்கு. யூனிட் 4ல் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர், RLC சீரிஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், ஏசி சிங்கிள் பேஜ் ஜென்ரேட்டர். அடுத்து யூனிட் 5ல் என்னது? மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, EMW, எலக்ட்ரோமேட்டிக் வேவ். எக்ஸாம்பிள் 5.2 சம், 5.3 சம். நான் 5.4ன்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் 5.2ல் ஒரு சம், 5.3ல் சம். இந்த 2 சம்மில் ஏதோ ஒரு சம் வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்க. ஹர்ட்ஸும் பார்த்துக்க. அடுத்து யூனிட் 6 எஃப் அண்ட் ஆரில் மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துக்க. டிஸ்போசிவ் பவர் முடிஞ்சால் பார்த்துக்க, ஏன்னா அதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 7 என்ன இருக்குது? யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். போதும், சிங்கிள் ஸ்லிட்டு முடிஞ்சால் பார்த்துரு. யூனிட் 8ல் ஐன்ஸ்டீனு, டேவிசன் ஜெர்மரு.
கண்டிப்பாக வந்துடும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு நல்லா படிக்கிறோம் பார்த்துக்க, விட்டுறாத. ரொம்ப முடியாதான் வேண்டாம். அடுத்து யூனிட் 9 ஐன்ஸ்டீன் டாவின்சின்னு சொல்லிட்டேன்னா, யூனிட் 9 ஜே தாம்சன் போர் n3 ரேடியஸ் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் தவிர்க்கவே முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லு. அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்துருவியா, நம்ம மினிமீட்டரில் கொடுத்தல பார்த்துரு. யூனிட் 10 ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபயர் ஆஸ் அ சுவிட்ச். அவ்வளோதான். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்குறேன்னா பாரு, பட் மீதி 3மே இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னமோ பார்த்துக்கங்க, கொஞ்சம் நான் சொல்லிவிட்டேன், ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். ஒரு வேளை 5 மார்க் தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு நான் லூப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதிட்டேன் ஏ, செகண்ட் 5 மார்க் பி எழுதிட்டேன் சும்மா ஒரு பேச்சுக்கு, தேர்டு 5 மார்க் எழுதிட்டேன், 4 5 தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 4 5 தெரியலனா வேறு வழி கிடையாது. 4 5 மார்க் தெரியுதுன்னா நீ விட்டுரு, 5th 5 மார்க் சும்மா அட்டன் பண்ணிட்டு வா ஏதோ ஒன்று. ஆனால் 3 தான் கவலைக்கிடமாக தெரியுதுன்னா ஒரு வேலை பண்ணலாம், அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. பாரு, ஏபி 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 போட்டியா, சரி ஏபின்னு இருக்க கொஸ்டின் பேப்பர் இருக்குமா ஏபின்னு. இப்போது இங்கேயும் 2 தெரியுது, இங்கே 1 தான் தெரியுது, இங்கே 1 தான் தெரியுதுன்னு வச்சுக்க. இப்போ 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவியா. 4வது கொஸ்டின் நம்பர் போட்டு இங்கே எழுதுனா மாட்டிடுவேன், நடுவில் எழுது, எங்கே எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டு 3வது கொஸ்டினில், அதாவது இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இங்கே எழுது, இந்த கொஸ்டின் நம்பர் தான் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4வது கேள்விக்கான கொஸ்டின் நம்பர் தான் இங்கே போடணும். அதில் ஏஓ பிஓ ஏதோ ஒன்று போட்டுக்கோ. போட்டுட்டு இது இப்போ மேலே கீழேயும் தெரியுதுல்ல, இங்கே கீழே இருக்கிறது எழுதிட்டிங்கன்னா மேலே ஒன்று சும்மா தானே இருக்கும், அதை எழுதி விட்டு பெட்டிங் போட்டு. சத்தியமாக இது கிளிக் ஆகாது, பட் இது வந்து ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஏதாவது கை கொடுக்கலாம். மார்க்கில் பார்க்காம திருத்துறாங்கன்னா கை கொடுக்கலாம். ஏன் கொஸ்டின் நம்பர் அவங்க இதை போட சொன்னீங்க சார்? நான் கொஸ்டின் நம்பர் வந்து அவங்க பார்த்து தான் முன்னாடி மார்க் போடுவாங்க, அதனால். மற்றபடி கொஸ்டின் ஆன்சரை பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. இது வந்து கண்டிப்பாக யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. பட் ஆனால் வந்து என்னுடைய வேண்டுகோள், ரொம்ப ஃபெயில் ஆகிடுவேன் அப்படிங்கிறவங்க தான் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து அவங்க பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ரான்னு சொல்லி தான் அடிச்சு விடுவாங்க. அதனால் இந்த மாற்றுக்கிறது கிடையாது, முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிக்கு. இதெல்லாம் ட்ரிக்கே கிடையாது ஆக்சுவலாக. படி நல்லா படித்து எழுதலாம். கம்பல்சரி எதில் வரும்னு பார்த்துடலாமா? கம்பல்சரி வந்து யூனிட் 2ல் தான் வரும், இல்லைனா யூனிட் 6ல் தான் வரும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 4th யூனிட் வரும், 8th யூனிட் வரும், அண்டு 7th யூனிட் வரும், 9th யூனிட் வரும். சார் என்ன சார் எல்லா யூனிட்டும் சொல்கிறீங்க? நல்லா கவனி, 6 யூனிட் தான் சொல்லியிருக்கேன். 2 6 4 8 7 9. 8ல் சம்மு கம்மி பார்த்துரு. 7th நான் கொடுத்த சம் பாரு. 9th எக்ஸாம்பிள் சம்மில் நம்ம கொடுத்த சம் கம்மி. 4th கம்மி தான் நான் கொடுத்தது. 6th நானே ஈஸியாக சொல்லிக் கொடுத்தேன். செகண்ட்லேயும் நீ ஈஸியாக சொல்லிக் கொடுத்தேன். இதில் தான் கம்பல்சரி வரப்போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பாரு. அதான் ஓகேவா? நான் தான் சொல்கிறேன்ல, பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. எல்லா டயக்ராமும் பாரு. கம்பல்சரி பார்க்கலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப முடியாதவன் எல்லா டயக்ராமும் எல்லா டெரிவேஷனும் ஒரு வாட்டி பார்த்து மறந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஓகேவா? 3 மார்க்ஸும் மறந்த மாதிரி இருக்கும். எந்த லெசனில் மறக்குதுன்னு பார்த்து அந்த லெசனில் ரீகால் பண்ணு. ஓகே? 2 மார்க்ஸும் மறந்த மாதிரி இருக்குன்னா பயப்படாத. 1 2 5 8 நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போ. 10th லெசன் ரிவைஸ் பண்ணிட்டு போ. அண்ட் லாவை ரிவைஸ் பண்ணிட்டு போ. அண்ட் மேக்ஸிமம் 3rd 4th நீ வந்து இருக்கிறது கம்மியான கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், அதை படிச்சுப்போ. கன்ஃபார்மாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அண்ட் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு 5 மார்க்காக கேட்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் அப்படி கேட்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். அந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேரெல்லாம் மாட்டிக்காதீங்க. அண்டு முடியாத பசங்க இது பண்ணுங்கள். ஆனால் எல்லா கொஸ்டின் நம்பரும் அட்டன் பண்ணி எதுக்கு வேணாலும் கிரேஸ் மார்க் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று ஆகலாம். கெமிஸ்ட்ரி மாதிரி பண்ணிட்டு வர்றது பேனிக் ஆகுதா? தெரிஞ்சதை நல்லா எழுதிட்டு வா, தெரியாததுக்கு ஏதோ ஒன்று எழுது, அட்டன் பண்ணு. ஓகே? 1 மார்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், புக்கின்னு எல்லாமே நல்லா படி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ.